கிடைக்க வேணும் எனக்கும். சொல்லுங்க. ஐயாமரே ஆத்தாமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே உனக்கும் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அன்னைமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயாமரே ஐயாமரே அண்ணாமரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க. அத்தமரே மாமாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். போடு ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அப்பாமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். என்ன வாடுறான் என்ன பேசுறான் எதுவுமே யாருக்கும் புரியப்படாது. ஆமாண்ணே. வந்து பார்த்துட்டு வண்டியில் போகும்போது என்னமோ சொன்னானே எம்கேஆர் அவன் என்ன சொன்னான்னா அடுத்த நாடாக வந்தாலும் அப்பயும் புரியாது. 19 வருஷமா அப்படித்தான் வண்டி ஓட்ட இல்லைன்னா மருதமணிக்கு தீனி ஓட முடியுமாப்பு? வாங்க எங்களை தீனி மதிக்கலையா, எதுக்கு வர்றிய? இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆத்தி ஒரு 100 ரூபா எடுத்துருப்பா. லைட்டாக ப்ரெஷர் ஏறி இருக்குமே. என்ன நாடா வேணாம்ட்டாங்களா? என்ன மனு கொடுத்த மாதிரி கொடுத்திய? என்ன மனு கொடுத்த மகள்ல ரூபா பேரு செல்லையா? ஏய் நீ ஏன் பதட்டப்படுற? புதுசு உங்களாட்டம் எதுவும் பிளாக்கில் கணேசி பிள்ளை ஓட்டுறியா? ஏன் என்ன நானும் கோடாங்கிறேன். ஏய் உன்னை விட மாட்டேன். பேரை சொல்லு ஒழுங்கா. என் பேர் வந்து செல்லையா. சரி செல்லையான்னு ஒரு பேருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறான். நாளைக்கு பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்திய பதட்டப்படாதனே. உன்னையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரேன். அப்போ 500 ரூபா தரணும், இல்லைன்னா தாயில் காசை வெட்டி போட்டுருவேன் உன்னைய. சரி பொன்னாடியை ஓத்தி கௌரவப்படுத்திய அருமையான கிராமம் வேளக்குறிச்சி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடக கலையை பார்க்க வந்திருக்கும் என் உயிர்கள், இது ஊரா என் சொந்தங்களை தான், என் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. நன்றி. என்னன்னு அதே தமிழ்நாட்டுக்காரன் செல்போனை தூக்கி அங்கிட்டு போட்டிருப்பேன், செருப்பை முன்னாடி வச்சு பாதுகாக்கிறேன். ஆமாம் 1 கோடிக்கு முதலீடு போட்டேன், அதில் என்னத்தை மிதிச்சுட்டு வந்தியோ? ரூம் பாய் துண்டை பிளாக்கில் வித்துறாத. வந்த உடனே எனக்கு அம்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி எனது 2 கண்கள் மாதிரி எனது 2 தம்பிகள் கெச் கார்த்தி, திரைப்பட நடிகர் கெச் கார்த்தி, பண்ணை ஹரிஹரன் இணைந்து வழங்கும் கிராமத்து பசங்கள், அருமையான நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கிராமத்து பசங்கள், திரை இசை, நாட்டுப்புற தெம்மாங்கு, அத்தனை நிகழ்ச்சியும் அழகாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தம்பி கெச்சு கார்த்தியும் என் தம்பி ஹரிஹரனும் கிராமத்து பசங்கள் கலைக்குழு மென்மேலும் வளர 18ஆம் படி கருப்பனை வணங்குறேன். 1001 நன்கொடை கொடுத்த உனக்கு நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி. கைதட்டலாம். அவனுக்காக அதுக்கு நீங்கள் தட்டுறிய அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தமிழனும் உயர்ந்து போனால் அது தமிழனுக்கு தான் பெருமை அப்படின்னு நம்ம நினைக்கிறான். ஒருத்தர் உயர்ந்து போயிட்டாத்தே எலும்பு சம்பளத்தை பதிச்சு வச்சிடறானே, அது தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி மோசமான இவனும் கிடையாதுனே. நீனா பச்சை துண்டு ஓடாத, இன்னையில் எத்தனை பேர் மண்ணை வாரி தூத்துறானோ, அதெல்லாம் நிற்கவே கூடாது. ஹலோ ஹலோ எக்கோய்
அன்னை தந்தை தான் வணங்கி வேலக்குறிச்சி அருமைச்சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி வேலக்குறிச்சி கிராமத்திலே என் கட்டழகி நமக்கு பேச்சியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு பேச்சியம்மா குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவ வேலக்குறிச்சி கிராமத்திலே கட்டழகி நமக்கு இருக்கா குங்குமம் பொட்டழகி ஆமா ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ அருள்வாக்கு சொல்லி வச்சா வேலக்குறிச்சி பேச்சியம்மன் சாமி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி ஆமா நம்ம கிடைச்சது என் கட்டழகி நமக்கு வேலக்குறிச்சி கிராம மணியம் குங்கும போட்டழகி அவ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ சரட்டு வண்டி ஊட்டி வேலக்குறிச்சி ஆதி கிளற வளர்த்து கறிமட ரெண்டு ஊட்டி நம்ம காரி மட ரெண்டு ஊட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ ஏ சரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாடு ஊட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா ஆமா சாயங்காலம் போல வந்து ஏ மாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா வேலக்குறிச்சி பேச்சியம்மா வாசலுக்கு ஏழமாமா நம்ம பேச்சியம்மா வாசலுக்கு ஏழமாமா ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஆளுயர விச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்பட்டா அசையாதடா கீநாட்டு புடியருவா ஆளு என விச்சருவா கீராட்டு புடியருவா ஆளுயர விச்சருவா அசையாத புடியருவா கண்ணே அசையாது புடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படி தாண்டா எனக்கு குலசாமிட்டா கேட்டவர நந்திடுவாங்க சாமி அந்த 18 படி அந்த குலசாமி ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஒரு ரெண்டு உள்ள வேலக்குறிச்சி கிராமம் ஒத்துமையாகிருச்சு புல ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு வேலக்குறிச்சி கிராமம் ஒத்துமையும் ஆயிருச்சு முள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டு ஆமாமா ஓடு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு ரெண்டு ஆமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாமாவோ ஏலோ எலேலோ அங்கனே மண்டி ஓட்டு படுக்குறாங்க பொம்பளை பிள்ளை வேற ஆளு திலுக்குன்னு இருக்காளுங்க என்னங்கய்யா எல்லாரும் இந்த சைடில் நிற்கிறவெல்லாம் முன்னாடி வாங்க இடம் இல்லாட்டா கூட இங்கே பாருங்க வேற என்ன பொன்னன் தங்கமயில் ஆட்டோ கஞ்சநாயக்கம்பட்டி பொன்னன் சார்பாக சரி போட்டோ எடுக்க மாட்டாங்க போயிரு எடுக்கிறாங்களா சரி சாரை குறைச்சி அடிக்கணும் போப்பா அதில்
பாட நிற்க முடியலை. என்னை குளிர்றதுக்குன்னே வர்றியா? 50 ரூபா பல்லு வளர்க்கணும்ல. சரி உட்காரு. பூரா என் தம்பிகள் தான். ஒரே விஷயம் சொல்கிறேன், நீங்கள் குடிக்கிறது தப்பு கிடையாது. குடிச்சு விட்டு அடுத்தவன்ட்ட பேசும்போது யோசிச்சுப்பார். தண்ணி அடிக்காதவன் தாலி வெட்டி வடக்கு உதஞ்சிவேன். வானே இப்போ தான் அடிச்சுட்டு வர்றேன். வானே தண்ணியை பற்றியும் பேசினேன். யாரும் குடிக்கக்கூடாது. நாடத்தை மட்டும் நடத்துமா, அப்புறம் என்ன கராட்டம் நடத்த வந்த? ஒரே விஷயம், அண்ணன் தம்பி எல்லாருமே நீங்கள் நல்லா இருந்தாத்தேன் உங்கள் குடும்ப குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். நான் பேசுகிறது வந்து விழிப்புணர்வுக்காக பேசலை. நானும் ஒரு காலத்தில் குடிச்சு திறந்துன்னு வந்தேன். சரிதானே? உன் வேலையை தான் பாருப்பா. எனக்கு தெரியாதா என் வேலையை பார்க்க? இந்த சைடில் நிற்கிற ஆள் தயவு செய்து இங்கே வாங்கினேன். அண்ணே இடம் கிடக்கணே, வாங்கினேன் பாருங்க. அறந்தாங்கி பக்கத்துலேருந்து நம்ம ஊர் நாடகத்தை பார்க்க வந்திருக்கின்ற சூத்தியம்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் கலவம் கிராமத்தாரர்களுக்கும் நன்றி. அறந்தாங்கிலேருந்து வந்திருக்கிய அவளை உணர்ச்சியா நாடகம் பார்க்க சொல்லுது. காலையில் தான் யூடியூப்பில் போட்டு விட்ருவாங்களே, ஏன் அலையுதிய? நாங்கள் நடித்தா காசு. வா தம்பி பூரா என்னடா சப்பலை ஒன்றைய மாதிரியே வர்றாங்களே, என்ன கல்யாணம் காதுவத்துக்கு போயிருப்பாங்களா? பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து உலக நாட்டுக்கே பயங்காட்டுன ஒரு ஆள்னா என் தமிழந்தேன். ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி பயங்காட்டினேன். பம்பரத்தை சுற்றி தொப்புள்ள விட்டு பயங்காட்டினேன். பொங்கி வர்ற பீரில் சிப்ஸை போட்டு நிப்பாட்டி பயங்காட்டினேன். என் தமிழை மாதிரி முடியாது. சரக்கு ஒமட்டினா கம்பு கூட்டம் மோந்து வாத்தவன் தமிழந்தேன். கம்பு கூட்டம் ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு நாடு அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் எத்தனை உலகத்தில் கெட்ட வழக்கம் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. ஆனால் கெட்ட வழக்கம் இருந்தாலும் நாளடைவில் திருந்திருந்தே மனுஷன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுடா, ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு நல்ல மனிதர், பசித்தவருக்கெல்லாம் உணவு கொடுத்து ஏழை மக்களுக்காக வாழ்ந்த ஒரு உத்தமரை இழந்தது இந்த தமிழ்நாடு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. நீ ஏன் என்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்க? என்ன நீ மற்ற பப்புன்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க? டோட்டல் சங்கத்திலேயே கிரிட்டிக்கல் லூஸ் பப்புன்னா எம்கேஆர் தான். என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேனே. ஐயா இந்த பாடி அங்கிட்ட கொண்டு போய் வைக்க சொல்லுங்க. ஐயா கமிட்டி ஐயா ப்ரோ, இந்த அவரை கொண்டு அந்த 7ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடு. நாடகத்தை கருத்து போடுவேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது, என்கிட்ட பேசவே கூடாது. ஆமாம் அமைதியாக இருங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, நல்லா இருப்பேன். ஆமாம் இங்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அறந்தாங்கிலேருந்துலாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. இவங்களை அத்தனை பேருக்குமே குடும்பம் குட்டி வேலை இருக்குன்னே. எதுக்கு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க ஐயா. நாடகம் பார்க்க தானங்கய்யா. ஐயா ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும். கருத்து சொல்கிறது கேட்குறதுக்கு இங்கே ஆள் இல்லைங்கய்யா. நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. பவுடர் அளிக்க எண்ணெய் வாங்கி வைக்க சொன்னால் ஒரு ஊரில் 5 லிட்டர் நன்னெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். போய் கேட்டேன், உளுந்த விடுறது சுட்டு பொழைச்சிக்கிறேன். நான் டீ கடையை வச்சு நடத்த போகிறேன். அதே மாதிரி நான் படுற அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உள்ளே வரும்போது ஒரு ஊர்லாம் அண்ணே மணி 9:45 ஆச்சு, வேமா ஆரம்பிங்க. ஆய் ஊயின்னு அந்த ஆள் ஊர் நாட்டாமையா ஆய் ஊயின்றார். வேமா ஆரம்பிக்கிறாங்களே, மரியாதை கிடையாது. ஆரம்பி எப்போ ஆய் ஊயிண்டு சரின்னு ஆரம்பிச்சுட்டு நான் போய் படுக்க போகிறேன்னு போயிட்டாப்புல. அதுக்கு எதுக்கு வேமா ஆரம்பிக்கணும்? உங்களுக்கு லேஜா தெரியாதுங்க. செல்ஃபி எடுக்க வர்றிய, செல்ஃபி எடுக்கிறது நான் பெரிய நடிகர்லாம் கிடையாது. நான் ஒரு விவசாய மகன். அதனை தொடர்ந்து ஏழை மக்களை எங்கே கஷ்டப்படுதோ அங்கே எம்கேஆர் இருப்பேன். அவ்வளோதான். நான் நாடகத்தில் பப்புன்னு மட்டும் கிடையாதுங்கய்யா. என்னை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பெரியாள்லாம் கிடையாது. உலகத்தில் பெரியாள் யாருன்னா, நம்மளை 10 மாதம் சுமந்து நம்ம பெத்த தகப்பேன் எவ்வளோ சித்திரவதைப்படுத்தினாலும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வளர்த்தா வர தாய், அவள் தான் பெரியாள். யாரும் பெரியாள் என்ன? ஒரு மனுஷன் பேர் வாங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணும். எனக்கெல்லாம் வந்து ரோடாக கல்லை கொண்டு எறிகிறாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டோம்னா, முகம் தெரிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து உறவுகள் அதிகமாக வரும். இங்கே இருக்க உரம் என் சொந்தக்காரங்க தான் எல்லாருமே, என் அண்ணன் தம்பி எல்லாமே தான். நான் ரசிகர்னு இது வரைக்கும் மேடையில் சொல்லவே மாட்டேன். என் தமிழ் உறவுகள் என் சொந்தங்கள், அவ்வளோதான். உண்மைதானப்பு? மை செட்டு போடுறதுக்கு உண்மையிலேயே திறமை வேணும். 12 கோடிக்கு சாமியை வாங்கினாலும் ஆப்ரேட் பண்ணுற ஆள் தெளிவாக இருக்கணும். சரிதானே? 3 கோடிக்கு நிகழ்ச்சி நடத்தி திருவிழா நடத்தினாலும் வெறும் 130 ரூபா சரக்கில் கருத்தே வருவேன். பூசாரி நல்லா தட்டில் மணி ஆடிக்கிட்டு இருப்பார், விகுதி ஓட மாட்டேன்ட்டுவேன். அவர் போடுவோம் பாண்டு, அவனுக்கு தான் போடுவியான்ட்டுவேன். படக்குன்னு பூஜாரி சட்டையை முடிச்சா திருவிழாவை முடிச்சு விடுவேன். இதே உண்மை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தாய்மார்கள்லாம் தாய்மார்கள்லாம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாதுதான்.
ஆனால் உங்கள் கேரக்டரை கொஞ்சம் மாற்றிக்கங்க மேடம். உங்களை தான் சொல்கிறேன், கேரக்டரை மாற்றிக்கங்க. புருஷன் யார்? புருஷன் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டு கிள்ளிக்கறியா? பாரு ஏன் நடக்குது, இடம் தெரியாமல் ஏன்ட்ட வந்துட்டு ஏப்பா சிக்கிரி எல்லாருமே. நான் வந்து மஞ்சூரட்டு மாடு மாதிரி தான் இங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன் 4 பக்கம். பொம்பளை இல்லை, லேடிஸ் மேடம். கணவர் யார் தெரியுமா? உங்கள் அப்பா ஆத்தாதுக்கு அப்புறம் உங்களை கட்டி கொடுக்கும் போது உங்களை காலம் ஃபுல்லாக பாதுகாத்து உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு காடு மேடெல்லாம் போய் செருப்புலாம் அந்து போகும். செருப்பு இல்லாமல் வேலையை பூரா பார்த்துவிட்டு வேலை பார்க்குற இடத்துல முதலாளி பெரிய சேட்டுமையம் மாதிரி 1000 கோத்தகமாக வைவேன். அதெல்லாம் ஊற்றுவிட்டு திருப்பி நீ கொடுத்த சோறில் வெஞ்சனம் ஊசி போயிடும். அதை தூக்கி போட்டு ஊறுகாயை நக்கிக்கிட்டே கஞ்சியை குடிச்சுவிட்டு வேலையை பார்த்துவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவேன். இடவெல்ல பெட்ரோல் நம்ம நின்று போகும். திருப்பி தள்ளிக்கிட்டே வந்து பெட்ரோலை ஒரு ஆள்கிட்ட கோட்ரு பாட்டில் ஊற்றி திருப்பி போவேன். 10 மணிக்கு கடை அடைச்சி போடுவாங்க. கடை அடைச்சதுக்கப்புறம் பிளாக்கில் போய் 50 ரூபா சேர்த்து கொடுத்து சரக்கை வாங்கி அடிக்கும் போது பெட்டி கடை அடைச்சி போடுவேன். கப்பு கிடைக்காது. பழைய தண்ணிக்கு நான் 2 அறுத்து தண்ணி கிடைக்காது. பக்கத்து வீட்டில் போய் அக்கா நல்லா இருக்கு ஒரு ஜம்பு தண்ணி கொடுக்கான்னு ஊற்றி அடிக்கும் போது கப்பு ஓட்டையாக போயிடும். எவ்வளோ கஷ்டம் மேடம். ஐயா எவ்வளோ அங்கே போக சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் அமைதியா இருக்கணே அண்ணே. நாடகத்தாரமின்னா இவங்கெல்லாம் என்னண்ணே, ஒரு மனுஷனுக்கு 1000 கவலை இருக்கும். நீங்கள் எல்லாம் செய்யக்கூடியதை நான் சொல்லுவேன். நாட்டு நடப்பு என்னன்னு சொல்லுவேன். ஒரே விஷயம் இப்போ நான் சொல்கிறேன், நீ கை தட்டுவேன். கேரளாவில் நிலச்சரிவு வந்துச்சுல, நிலச்சரிவு வந்து 500 குடும்பங்கள் அழிஞ்சது காரணம் என்ன தெரியுமா? மரத்தை வெட்டினதுனால தான். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீட்டை சுற்றியே ஒரு 10 மரம் வளர்த்திங்கன்னா உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும். கிராமத்தை சுற்றி 2000 மரம் வளர்த்திங்கன்னா நம்ம கிராமம் பாதுகாப்பாக இருக்கும். மரத்தை வெட்டினதுனால அழிஞ்சது கேரளாவில் ஒரு பகுதியே. என் அன்பு உறவுகளே, மரம் வளங்க, மரத்தை வளர்த்து தண்ணியை ஊற்றுங்க. ஆனால் எத்தனை மாநிலத்திலையும் எத்தனை நாட்டிலையும் கஷ்டம் வந்தாலும் அழிவு வந்தாலும் கண்ணீர் சிந்துவன் இந்த தமிழன் தான். என் தமிழனுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. சரிதானே? இப்போ கை தட்டினே, நீ கைதே தட்ட வேணாம், அப்படியே எப்போ என்கிட்ட பேசக்கூடாது. நான் பெரிய கோடாங்கி. அப்புறம் 3 நாளைக்கு உனக்கு யூரின் வராமல் செஞ்சு விடுவேன். தான் இப்படியா அகத்திக்கிட்டே தெரியவா. அப்புறம் ஆடு வச்சிருந்தேன், உனக்கு தான் இந்த சாங். மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன், TS50 வித்து விட்டு என்ஃபீல்டு பைக்கு வச்சிருந்தேன், பொண்டாட்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா 5 லட்சம் பேங்கில் போட்டு வச்சிருந்தேன், துவரங்குறிச்சி பைபாஸில் நல்ல இடம் ரேட்டு போதுன்னு 10 ஏக்கர் வாங்கி வச்சிருந்தேன், 250 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன், பண திமிர ஆகி போச்சு. இந்த காசை என்ன செய்யறதுன்னு துவரங்குறிச்சியில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்ட போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்ட போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி காலில விழுந்து காசை வாங்கி அடிச்சு விட்டேன், பொண்டாட்டி காலில விழுந்து காசை வாங்கி அடிச்சு புட்டி. எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே
கண்ட சரக்க வாங்கி அடிச்சு ஓசியில பாற்றி வைக்கிறாங்கன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் மண்டி ஓட்டு காத்து கடந்து குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. பொண்டாட்டி உள்ள பெத்ததாய் தப்பன் சோறு தண்ணி எது இல்லாம 20 வருஷமா தொடர்ந்து இந்த பாலா போன சரக்க மட்டும் குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு, சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கையில மேல பறந்தோம், நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா, இருக்க கொல்லுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல, நானும் கேட்கல, நானும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு, அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. போட்டிருந்த செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு, போட்டிருந்த செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து வாழ்ந்து நமக்காக சாதித்த என் முப்பாட்டேன் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். எத்தனையோ பாட்டு இருக்கு. இந்த பாட்டை பாப்புனு எம்கேஆர் என்ன மயத்துக்கு பாடுறேன் என்று குடிச்ச ஆளுக என்னை ஓத்தாங்கமான வஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் எல்லாம் என் அண்ணன் தம்பி 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் என்று மேடைக்கு இந்த பெரியவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு வரக்கூடிய இளைஞர்கள்லாம் நீங்கள் சந்தோஷமாக படித்து பிறந்த ஊருக்கும் உங்கள் அப்பன் ஆத்தாவுக்கு நல்ல பேர் சேர்க்கணும், எத்தனை மணியை கழிச்சு வந்து உக்காந்துருக்கேன் என்று சொல்லி மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போது குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போது குடியால் இந்த நிலையாச்சு. நன்றி நன்றி. கைதட்டின ஆளுக உரம் தண்ணி அடிக்காத ஆளுக. நாட்டில் நல்ல கருத்துக்கள் சொல்ல ஆள் இல்லை. நான் அப்படித்தான் மேடையெல்லாம் ஆடு வச்சுருந்தேன் மாடு வச்சுருந்தேன் பாடுறேன். ஏன் வீடியோவை பாரில் போட்டு விட்டு ஒரு 10 பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. எம்கேஆர் வீடியோ பார்த்தா தானே 4 அவுன்ஸ் இறங்குது. அப்போ எங்கிட்ட கருத்து சொல்ல ஒரே விஷயம், எதுவுமே இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணும்போது அது இனிப்பாக தெரியும். நாளைக்கு பட்டுக்கிட்டா ஒரே விஷயம், மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அங்கே புற்றுநோயில் உள்ள அந்த நோயாளிகளுக்கெல்லாம் நான் அதிக நேரம் அன்னதானம் கொடுத்தது உண்டு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில். இன்றைக்கி அந்த மிஷன் ஆஸ்பத்திரியில் அதிக பேஷண்ட் சேர்றாங்கன்னா பூராமே இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகத்தான் சேர்றாங்க. ஆனால் அங்கே ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகும், கிட்னி இதாயிரும். இப்போ மருதமணிக்கு எந்த கெட்ட வழக்கமே இல்லை. காரைக்குடி பக்கம் பைபாஸில் செம்மண்ணில் ஒன்றுக்கு இருந்தே ஒரு கிட்னி அதுவாக யூரின்லேயே வந்துருச்சு. அப்புறம் நான் எடுத்து பெப்பி குயிக்கை போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ லேசாக வந்து குயிக்கு எடுத்துருச்சுன்னு சொன்னேன், குயிக்கு இருந்தால் ஒட்டி விட்டுரு. 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் என் தம்பி, பரவாயில்ல. நன்றி நன்றி. பெண்கள்லாம் நினைப்பாங்க ஆம்பளைக்கு தான் பாட்டு இருக்கா பொம்பளைக்கு பாட்டு இல்லையான்னு நினைப்பிய. நீங்கள் வரி கொடுத்துருக்கீங்களாத்தா? ஒரே விஷயம் அத்தா, வீட்டுக்காரர் தண்ணி அடிச்சாருன்னா நீ என்ன பண்ணுறீன்னா, நீ கொரியர்லேயே வர சொல்லி நீ ஆப்பை போட்டு உட்காந்துரு. அவன் தண்ணி அடிச்சு வரும்போது ஆப்பை போட்டு உட்காந்துரு. அவன் கோத்தாண்டான், நீ சேலையை தேடிட்டு என்னடா உம்மான்ட்டு குடும்பம் புழுன்னு இருக்கும். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்ப
கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் வெள பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் கல்யாணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. ஏன் இதை பாருன்னா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஐயா இவங்க காலத்துலலாம் வரதட்சணைலாம் கிடையாதான். அப்போ அப்போ வாயா வாயா, ஏன் பயப்படுற? ஒன்றும் செய்ய மாட்டேன், போப்போம் போய். ஐயா முள்ள வெட்டிங்க, நான் அடைக்கலாமாயா? இங்கிட்டு என்னமோ வாக்கிங் போகிற மாதிரி எல்லாரும் ஓடியார. உட்காருங்க, 10 மணிக்கெல்லாம் வந்துடணும், இல்லாட்டி நம்ம பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி போவோம் ப்ரோ. என்னன்னு கூட என்னை மதிக்கலையாடா. நாளை பண்ணா வாடா உன்னை வச்சுக்கணும். ஒரே விஷயம் எல்லாரும் கவனிங்க. பெரியவங்க நம்ம அப்பா அம்மா பாட்டையும் போட்டேன் ஐயா காலத்தில் வரதட்சணைலாம் கிடையாது. அப்போ பிரித்து வாஷிங் மிஷினு 100 ரூபாய் நகையெல்லாம் கேட்டாங்களா? கிடையாது. பொண்ணு நல்லா இருக்கணும், பொண்ணு வந்து விவசாய வேலை பார்க்குமா, களை எடுக்குமா, நல்லா சமைக்குமா, ஆடு மாடுகளை பார்த்துக்கிறோமா, அப்படி சொல்லித்தான் கல்யாணம் பண்ணாங்க. அந்த காலத்தில் ஒரே ஒரு சீதனம் பண்ணால் தலையானியும் பாய்ந்தேன். அதே மாதிரி கல்யாண மண்டபத்தை 5 லட்சம் 10 லட்சத்துக்கு பிடிச்சி 27-30 கிடா வெட்டி எல்லாத்துக்கும் சோறு ஓட்டெலாம் கல்யாணம் பண்ணலை. அவ்வளோதான், சாம்பார் சோறு தான். கொட்டை எப்படி 4 தட்டி தான். ஊர் பெரிய ஆள் வருவார், ஊரில் நாட்டாமல் இருந்தால் பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தோம்னா அந்த காலத்தில் லைட்டாக புட்டாமல் அடிச்சிருப்பாங்க. லைட்டாக புட்டாமல் அடிச்சிருந்தா அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இப்போ கல்யாண மண்டபத்தில் எவன் மாப்பிள்ளை எவன் பொண்ணுன்னு தெரியல. எல்லா பொம்பளையும் பொண்ணு மாதிரி இவ்வளோ நீளத்துக்கு மசுரை பின்னிக்கிட்டு இவ்வளோ நேரம் பேன் கேட்க போட்டுக்கிட்டு பூரா வருது. என்னண்ணே யார் இது? சைடில் மறைக்குதா? அண்ணே 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 என் உறவுகளே, உங்கள் காலை தொட்டு கும்புறேன், தயவு செய்து இங்கே வாங்க. அங்கிட்டு இருக்க என் உறவுக்கெல்லாம் தெரியலை. ஐயா 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 அப்போ நல்லா இருப்பியா வாங்கய்யா. பொழப்ப கருத்து புறாதிய. காலையில் போய் வீடு பூஜிக்கிட்டு இருக்காங்க, சிமெண்ட் வாங்கணும். நன்றி. எல்லாரும் சிரிக்கிறியே, எனக்காக வீடு கட்டலை. என்னுடைய சொந்த இடத்துல 4 குடும்பத்தை வாழ வைக்க விதமாக ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் அதான். என்னையை பொறுத்தளவு இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய நாடக கலைஞரும் சரி, இந்த கிராமத்தில் யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, என்னுடைய அன்பாலயத்துக்கு வாங்க. நான் ஆயுள் உள்ள வர இந்த கூத்தாடி உங்களை கஞ்சி ஊற்றி காப்பாற்றி போகிறேன். இது பெருமைக்கு சொல்லலை, வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான். இன்றைக்கி சினிமாவில் 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அவங்க உதவி செய்யும் போது விளம்பரம் செய்கிறாங்க, அது அவங்களுடைய தன்மை வேறு. ஆனால் நாடகத்திலே ஒரு பப்புன்னு வேடம் போட்டு நடிக்கக்கூடிய நான் விளம்பரம் செய்வது தவறில்லை என்று தான் நினைக்கிறேன். உண்மை அதான். சரிதானே? அன்னைக்கு என்னுடைய அன்பாலயத்துக்கு யாரார் வந்தா? நீங்கள் ரெண்டு வந்தீங்க. அன்பாலயம் எப்படா இருக்கு? அங்கே ஒரு வீடு கட்டித்தாரே வந்துருந்துறியா? ஆனால் வீட்டில் இருப்ப நீ பொண்டாட்டி இல்லாமல் அரைச்சனா இருக்க மாட்டேன். ஆனால் மணிகண்டன் ஒரு திறமையான ஒரு பெட்டிக்காரன். அதே மாதிரி ஒரு பெரிய கலைஞன். என்ன கலைஞன்னா எல்லா கலையுமே, கட்டடக்கலை, சிற்பக்கலை, நாடகக்கலை, மைசெட்டு கலை, கொத்தனார் கலை, எல்லா கலையும் உண்டு. ஓட்டுநர் கலை, எல்லாமே கலை தான். ரசித்து செய்தால் ஒவ்வொன்றும் கலை தான். இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் குலசாமி கும்பிடணும்னா இவன் கையிலேருந்து தான் மாலை வாங்கிட்டு போகணும். வாழ்த்துக்கள். ஆனால் என்ன, பெட்டிக்காரன் மாதிரியே இருக்க மாட்டேன். இவனை யாராவது பெட்டிக்காரன்னு சொல்லுவாங்களா? உட்காந்துருக்கேன் பாரு, விறகு கட்ட தூர் உடைக்கிற மாதிரி. பெட்டிக்காரவை எப்படி இருக்கும்னா நல்லா பட்டையை அடித்து வெத்தலையை போட்டு ஜிப்பாவை போட்டுட்டு என்ன அப்படி இருக்கணும். இவன் உட்காந்துருக்கேன் தோரங்குச்சி பஸ் ஸ்டாண்டில் பிளாச்சோலை வைக்கிற மாதிரி. இந்த நாடகம் வழங்க மாட்டான். இந்த ஒரு தாளக்காரன் பாரு, தாளக்காரன் வேறு நீல கண்டேன். அவன் நல்லவன். போன தீபாவளிக்கு பைக்கில் போய் முட்டி மூஞ்சி இஞ்சினா அரைச்சு. அண்ணே அந்த கதையை சொல்லுங்கண்ணே, எல்லாரும் கேட்கட்டும். இவன் தீபாவளிக்கு முத நாள் நைட்டில் 10 மணி இருக்கான். கறீரெலாம் திறந்துருவாயில் கறிக்கடை. வீட்டில் கறி எடுத்துக்கூட நல்லா வதக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காடி இல்லாமல் ஒரு கோட்டரை போட்டிருக்கேன். யார்? எங்கள் அண்ணன் தாளக்கார். போட்டுட்டு புதுக்கோட்டையிலேருந்து நம்ம திரும்ப டோல்கட் இருக்குவார், நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு காத்தாட போனால் காஞ்சிரும்னு பழைய எக்ஸலில் வந்தவன். ஒரு காளை மாடு பசு மாட்டில் இருட்டில் தவி கிடந்திருக்கு. இவன் கண்ணுக்கு போதைக்கு அதுக்குன்னு டோல்கட்டு கம்பி நினச்சிக்கிட்டு டோல்கட்டை போட்டாங்களே, கம்பி தூக்கும்னு அப்படி நின்றுருக்கேன். மறுபடியும் காளை மாடு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணதுனால முடியாமல் வேலையை ரிசைன் பண்ணி பசுமாட்டை விட்டு இறங்கிருச்சு. ஆஹா, கம்பி தூக்கிருச்சு அப்படின்னு ஊட விட்டுருக்கேன். இவன் விட்ட நேரம் மறுபடியும் டோல்கட்டு கம்பி மாதிரி காளை மாடு மட்டாரம் தப்பி இவனை விழுக்கு.
அதில் டயரை பொத்து 2 பஞ்சர் ஓட்டி இருந்திருக்கேன். சரி சரி, அடுத்த வட்டம் பீர் சாப்பிட்டு போ. பீர் சாப்பிட்டு போ, செம்பரி ஆடு வைப்போம். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரே விஷயம், அன்றைய காலத்தில் நல்லதோ கெட்டதோ சொல்லி அனுப்புறதுக்குள்ளே 1 வாரம் ஆகும் போய் வர. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஆளை அனுப்பி விட்டு பத்திரிக்கை கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு கேதகம் நடந்தால் கூட அதை போய் சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க லிஸ்ட்டில், சிட்டையில். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. எதுக்கு எடுத்தாலுமே இன்றைக்கி செல்ஃபோனு தான். செல்ஃபோனு டூலர் பைக்கில் போகிற வாலிபர்களே, காதலிக்கிட்ட பேசும்போது வண்டியை நிப்பாட்டி விட்டு ஓரமாக நின்று பேசு. பைக்கில் போகும்போதே காதலிக்கிட்ட சொல்கிறேன், குளிக்கும் போது வீடியோ கால் வான்ட்டு. அந்த பிள்ளை சரின்னு சொல்லுது, அப்படியே ஓட்டிக்கிட்டே எனக்கு ஒன்று உடுன்னு கடைசியில் பார்த்தா புளிய மரத்தில் கொடுத்துட்டேன். டம்முன்னு கொடுத்த உடனே என்ன டவர் இல்லை, கடைசியில் எனக்கே டவர் இல்லை அடி முடிஞ்சு சொல்லி. அப்போ புகைச்சிருச்சானே. நம்மகிட்ட சொன்னாலே நல்லா கெக்க ஓடிச்சிருக்கிறியா, அப்போ நீ வீடியோ காலில் முண்டமா பார்ப்பியோ? இதில் என்னன்னா, நாடகம் பார்க்க வரும்போது ஒரு ஆள் நல்லா கவனிச்சு பாருங்க ப்ரோ, உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு வேலை குறிச்சி நாடகம் இல்லை, நானும் வரேன் மாப்பிள்ள. வண்டியில் காற்று இல்லையா, விரும்பலாம் கடக்கடன்னு ஆடுது. அப்படியா, தோரங்குறிச்சியில் ஒரு கட்டிங் வாங்கி தரேன்டா. அப்போ 4 பேர் ஏறுறா, 4 பேர் ஏறுறேன். இதில் என்ன காரணம்னா, இது நடக்குது. ஆயக்கலை 64 கலை இருந்தாலும் அழியா கலை நாடக கலை. நிறைய பேர் வள்ளிதிரும நாடகம் நினச்சி வந்திருப்பீங்களே. வள்ளிதிரும நாடகம்லாம் கிடையாது. அது 30ஆம் தேதி ஆடி 30 இந்த மேடைக்கு வர்றேன். இன்னைக்கு நாடகம் என்னம்னா கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகம் இந்த பகுதியில் பார்த்துருக்க மாட்டேங்க. கதம்புன்றாங்களே, உள்ளே போய் பூவை கட்டிட்டு வந்து வீடு வீடாக விற்பாங்க நினைப்பிய. கிடையாது. இன்னைக்கு என்னைய நீ உள்ள ஓடான்னு செருப்பு கழட்டி எரிஞ்சா கூட நான் தான் மறுபடியும் வருவேன். மிஞ்சி மிஞ்சி போனால் சூத்து ஊற்றி மருந்துமணி வருவேன், 2 பொம்பளை வரும். அதுக்கப்புறம் யாராவது வர சொன்னீங்கன்னா வேன் டிரைவரும் கார் டிரைவர் வருவாங்க. இந்தா இப்படி வருவாங்க. வழி இல்லை. கதம்ப நாடகம் என்ன பேசிட்டே இருக்கிய அண்ணே? உள்ளவான்னு சொல்லாத. சேச்சிப்பு இருக்கா? சேச்சிப்பை கொண்டு வந்து 3 ரவுண்டு சுத்த சொல்லு. 1 ரூபாய் இங்கே இருந்தால் என்னன்னு கேளு. இது நடந்துச்சு ஐயா. இறந்தவர்களை தூக்குவதற்கு கூட இன்னைக்கு எவரும் வருவதில்லை. இன்னைக்கு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்த மையம் இறுதி கடங்க செலுத்த கூட வரமாட்டேன். அங்கேருந்து போன் அடிப்பேன், கூகுள் பேயில் காசை போட்டுறேன், மொத்தமாக நீங்களே பார்த்துக்கங்க. எங்கள் ஊரில் நடந்த சம்பவம். தூக்குறதுக்கு எவனும் வரமாட்டேன்ட்டேன். நாங்கள் தூக்கி சமைக்க முடியாது, 3 கிலோமீட்டரு நான் தூக்கி சமைக்க முடியாது. வேணும்னா அந்த கிளவி பாவம். அதில் உதவி செஞ்சவன் ஒரு சேச்சிப் டிரைவர். அவன் நல்லா இருக்கணும். சேச்சிப் டிரைவரை கூப்பிட்டா, கிராமத்தில் உள்ள பெரிய ஆளுகள்லாம் இங்கே வாப்பா, மணிக்கு எவ்வளோ வாங்குறேன்? மணிக்கு 1200 வாங்குறேன். இந்த கிளவியை கொண்டு போய் சின்ன பாக்கெட் இருக்குவார், அதில் குழியை தோண்டிக்க, பின்னாடி பாக்கெட்டில் பாடியை போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போடான்ட்டாங்க. சரின்னு இவனு கட்டாக்கம் குட்டாக்குன்னு போய் குழியை பறித்து புதைச்சிட்டு வந்துட்டேன். வந்தவனே அதை ஊர் பெரிய ஆளுக அதை போய் பேரம் பேசுகிறாங்க. எப்பா 20 நிமிஷம் ஓடி இருக்கு வண்டி, அதுக்கு தகுந்த காசு வாங்கிட்டேன். அவன் சேச்சி இப்போ வச்சு பாக்கெட்டில் 1 அடி அடித்தேன். பூரா பேர் வீட்டுக்கு ஓடி போய் 500 தாளை எடுத்து கொடுத்துட்டு நான் போயிட்டு வரான். ஒரே விஷயம். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறிக்கிருச்சு. ஆத்தா பொம்பளையால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆத்தா நீங்களெல்லாம் இல்லைன்னா ஆம்பளைய நாங்கள் 4 இடத்துக்கு போயிட்டு வருவோம், நாங்கள் போட்ட சட்டியை கூட நாங்கள் துவைக்க மாட்டோம் தான். அதெல்லாம் நீங்கள் துவைக்கிறது உண்மையிலே உத்தம தாய் வீர தமிழச்சின்னா நீங்கள் தான். பாதம் தொட்டு வளர்க்க. ஆமாம் தம்பி, காடு ஒர்க்குன்னு. நம்ம பிள்ளைய வெளியே இருந்துட்டா கூட நம்ம தூக்கி வச்சிருந்தா ஆம்பளைன்னு சொல்கிறேன், ஏய் பிரியா பிள்ளை வெளியே இருந்துச்சு கழுவுடி, நீ கழுவ மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறியாத்தா. அதே மாதிரி இன்னும் ஒன்று செய்யுங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா குளிச்சு விட்டு புருஷன் காலை தொட்டு கும்பிடுத்தாய். அதுக்கு நினைக்கிது, நாங்கள் என்ன மயத்துக்கடா அவன் காலை தொட்டு கும்பிடணும், அவன் என்னை காலை வச்சு எத்துறானடா. இப்போ யாருமே கட்டுறதில்ல. எங்கள் அப்பத்தா எங்கள் ஐயா பெரிய கோடாங்க, நாங்கள் பரம்பரையே கோடாங்க. நாங்கள் எங்கள் ஐயா செம்பரியாட்டு கடையில் படுத்து கிடப்பார். அப்போ எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி, அது வேறு. ஆனால் 19 பிள்ளை வத்துருக்கு. 20வது பிள்ளைக்கு எங்கள் ஐயா முயற்சி பண்ணியிருக்காரு, காலை சுரண்டியிருக்காரு. எங்கள் அப்பத்தா சொல்லியிருக்கு, போகிறையா உலக்கை எடுத்து வெதரில் அடிக்க வாடா, இனிமேல் கெருப்ப பையில் இடம் இல்லை, மானாமதுரை ஜவுளி கடை கட்டப்பை இருக்குது, இதில் வேணால் கிச்சு கிச்சுன்னு எதாவது பண்ணிட்டு போடா அப்படின்னு. அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம். போடா, சந்தேகத்துக்கு பிறந்தவன். என்ன சந்தேகம்? வெதர்னா கொட்டையானே. எந்திரிச்சு போய் தோரங்குச்சியில் போஸ்ட் ஓட்டிட்டு வா, போடா. ஊர் ஜனமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இவன் என்ன கேட்குறான் பாரு. மயிறு மயனே, எங்கள் அப்பத்தா சினையானது உனக்கு தெரியுமாடா, பிரச்சனையானது தெரியுமாடா? நான் போய் பார்க்கலடா. 19 உள்ள வந்திருக்கு.
என்ன 20வது பிள்ளைக்கு முயற்சி பண்ணலையா? என்னப்பா 20வது பிள்ளைக்கு முயற்சி பண்ணலையா? 20வது பிள்ளைக்கு முயற்சி பண்ணலான்னு கேட்குறேன். ஆனால் எங்கள் ஐயாட்ட கூப்பிட்டு கேட்டேன் சாகிறதுக்குள்ளே, ஐயா இப்போ எல்லாம் 3 பிள்ளை 4 பிள்ளை பெற்றாலே கஷ்டப்படுறாங்க நாங்கள்லாம், நீ 19 பிள்ளைய பற்றியே எதுக்கியா பெற்றேன்ட்டேன். ஐயா சொன்னார், அழுதுட்டார். இன்றைக்கி உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, எது கேட்டாலும் வந்துடுதுடா. அன்னைக்கு நான் எதை கேட்டாலும் வரல, உங்கள் அப்பத்தா தான் வந்துக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு நீ செல்லில் கேட்குற 6 வீடியோ வந்துடுது. டுபுக் மாடை சென்னைக்கு போடுறது எப்படி, டுபுக் சுடுது நீ கொய்க்கு எப்படி வந்துடுது. அன்னைக்கு நான் கூப்பிட்டு கேட்பேன், ஒரு வயலில் வர மாட்டேன், உங்கள் அப்பத்தா தான் வந்துக்கிட்டே இருப்பா. அவள் வர 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 நான் அட்டை வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கெல்லாம் 100 நாள் வேலை இருக்குது, போய் கைரேகை வச்சுட்டா காசு பேங்கில் ஏறுது. அன்றைக்கி உங்கள் அப்பத்தாட்ட நான் கைரேகை ஊண்டுனேன், பிள்ளையாக வெளியே வந்துச்சு. அவ்வளோதான். ஜவர் கை தட்டுற, நீ 19 உள்ளதானே? இல்லைண்ணே, அவர் கொஞ்சம் அழுத்தி ஊனி இருப்பார் போலண்ணே. ஏன் சொல்ல வரேன், இது கவுச்சி கிடையாது. எல்லாரும் இங்கே சிந்திச்சு பார்க்கலாம். இங்கே இருக்க பெரியவங்களுக்குலாம் தெரியும். அந்த காலத்தில் அவளை பிள்ளை வத்தாலும் அவளை பிள்ளையும் ஒருத்தனுக்கு விட்டு ஒருத்தனுக்கு வந்து என் தாய்கள் சோறு ஊட்டுவதில்லை, பாலும் கொடுப்பதில்லை. அத்தனை பிள்ளையும் உழைச்சி வெயிலில் கிடந்து விறகு வெட்டி நாற்றை பிடுங்கி நடவு நட்டு வளர்த்தாங்க. அத்தனை பிள்ளையும் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்தது. இங்கே இருக்க பெரிய ஒரு ஊரான் அந்த வழியில் வந்த வாரிசுகள் தான் அவங்கள வளர்த்தாங்க, நல்ல உணவு போட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை போய் பெரியாஜ்பத்தில் பிள்ளை பத்து தூக்கிட்டு வரும்போது ஊர் பொம்பளைய ஊரான் வாட்ஸ்அப்பில் அவள் சுமதிக்கு பிள்ளை வந்துருச்சான், இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்படி எல்லாரும் ஆளாத்தி தட்டோட ஊர் எல்லையில் நின்றுச்சு. அந்த சுமதி காரை விட்டு இறங்குச்சு, பிள்ளையை காணோம். பார்த்தா நகை கடையில் கொடுப்பாங்க பாரு, மோதிரத்துக்கு ஒரு மணி பிரஸ், அதுக்குள்ளே மயம் கிடைக்கேன். ஊர் பொம்பளைய ஊரா, ஏய் உன் பிள்ளை எங்கடி? இந்தா இந்தா. அவன் மருதமணிக்கு பிறந்தேன் பாரு, இந்தா. ஊர் பொம்பளைய ஊரா, அத்தி கீரி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓடி. என்ன காரணம்? ஏ மயிறு மேன என்னடா சிரிக்கிற? நீ ரசிக்கணும்டா. டேய் மணிகண்ட செகுல்ல அரைஞ்சு அப்புறம் கண்ட்ரோல். ஏன் அப்படி அண்ணே? இதெல்லாம் நான் வந்து விழிப்புணர்வான்னு சொல்லுவேன், நகைச்சுவையாக சொல்லுவேனே, கவனிங்கண்ணே. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அப்போ நிறமாச கர்ப்பிணி 9 மாதத்தில் இருந்தால் கூட எங்கள் ஐயா மாதிரி பெரிய கூப்பிடுவாங்களா, ஏய் வயக்காட்ட நாற்று பிடிங்க கிடக்கு, என்னடி வீட்டில் படுக்க வாடி. நிகரா மாசமாக இருந்தாலும் உடல் பயிற்சியாக அம்மிக்கல்லில் அரைச்சி ஆட்டு உரலில் ஊரில் ஒரே ஒரு உரல் தான் இருக்கும், பொம்பளையே ஊறான். அந்த ஒரு உரலுக்காக காற்று கடந்து தீபாவளிக்கு பலாரம் சுடும் போது ஆஹா, நாள் காலையிலே போய் ஆட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு பொம்பளை மசத்துலையும் மசுரே இருக்காது, மண்டையில் பாஞ்சு உருண்டு அந்த ஊரில் கிடக்கிற அந்த உரலையே 2ஆக கவுத்தி. எங்கள் ஊரில் அப்படித்தான் 2 பொம்பளைக்கு தண்ணி குடிக்கும்போது சண்டை ஓடும்போது, இனிமேல் பொம்பளை சண்டை ஓடும்போது அங்கே ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு இருங்களேன், இவன் எவ்வளோ வச்சுருக்கான்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோ. ஒரு பொம்பளை சொல்கிற போடி அங்கிட்டு, நீ ஆடு மேய்க்கும் போது அவனை எனக்கு தெரியாதா, அவன் போடி நீ அப்படின்னு சொன்ன முண்டையே பேசாமல் சண்டை ஓட்டிருக்கலாம். பக்கத்து வீட்டில் பாவம் அவன் வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறதுக்கு எம்சாண்டு அடித்து வச்சுருக்கேன், அதை 2 பொம்பளையும் தூத்துறேன்னு அவள் வாசலுக்கு கொண்டு போயிட்டா மண்ணை. இவன் மண் இல்லாமல் மறுபடியும் எம்சாண்டை போன் அடித்து வர சொல்லி. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் உழைச்சி நிறமாத கர்ப்பிணி கூட வேலை செஞ்சாங்க, சுகப்பிரசவமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பூராமே விஐபி சாணத்தில் படித்தாலும் ஊறான், பொண்டாட்டி லேசாக ஒமட்டினா விட மாட்டேன், பக்கத்தில் வருவேன். ஏ பிரியா என்ன ஒமட்டுற? ஏய் ராஸ்கல் நான் கன்சியூவாக இருக்கேன்டா. அப்படியா? நான் போட்ட சென்ட்ரிங் ஒர்க் ஆயிடுச்சா? அப்படியா? ஏய் பிரியா கட்டில் விட்டு நீ இறங்கவே கூடாது, உனக்கு ஃபுட்டு நான் தான் ஊட்டுவேன், உன் உள்பாவடை நான் தான் துவைப்பேன் அப்படின்னு இவன் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். டாக்டர் அங்கிட்டு வாக்கிங் போவார், போகும்போது பார்ப்பார், யாரு அசோக் பொண்டாட்டியா இட்லியா ஊட்டுற? டாக்டர் போன் அடிப்பார், அசோக் நரஸ் அசோக் பொண்டாட்டி கன்சியூவாக இருக்கான், 2 ரம்பம் ஒரு சுத்தியல் சம்பட்டி 3, ஓகே நீர்மாலைக்கு எல்லாமே வாங்கிக்கோங்க, ஓகே கொண்டு போய் படுக்க போகிற 2 அறுத்து. அறுக்கிறது உனக்கு சிரிப்பா இருக்கோ? இதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க மனைவி எல்லாம் கர்ப்பமானா எல்லா வேலையும் செய்ய சொல்லுங்க.
இதில் யாராவது யோக்கியம்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருப்பீங்க நிறையா பேர், தப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, டேய் இவே சிவகங்கை டவுன் நாடகம்னே, இவன் நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அண்ணேன்ட்டேன். நான் சொன்னேன் டேய் பாட்டு முடிஞ்சோன்னே போடா அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு பாட்டு படித்தேன், அண்ணே ஒன்றுக்கு போடா. இவன் நான் பேசுறதுக்குள்ளே வேமா வாடான்னு சொன்னல, கலையிறதுக்கு அங்கிட்டு குதிச்சு ஓடுனேன். அங்கிட்டு ஒரு தகரான், அதுக்குள்ள அந்நியாரத்தில் ஒருத்தன் கள்ளத்தொடரான் போல. அவன் நான் அங்கிட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன், வேமா வா வேமா. இவன் ஓடுன முண்டை அவன் முதுகுல மிதிச்சு இருட்டுக்குள்ள அவன் புருஷந்தியா வந்துட்டான்னு இவன் கவட்டுக்குள்ள வாஞ்சி விட தூக்கி போட்டு திருப்பி மேடைக்கு பிடி வர்றேன். எவனு தெரியல. இவன் வந்து ஆள்னு சொல்லலை, பன்னிக்குட்டி கிடக்குறேன். அவன் ஆளுக்கு தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கலைவு காண சொன்னாரையா. அட தென்பாண்டி அட ராமநாடு அந்த ராமேஸ்வரம், அட இங்கிருந்து நம்ம போக வேணும். அட மதுரை தானே, அட தாண்டி போனா அட திருப்பவனம், அட மானாமதுரை, அட பாத்தியனூர், அட பரம்பக்கூடி ஒரு டோல்கட்டா அட வந்துருச்சு. அட சத்தரக்கூடி அந்த 4 ரோடு அது ராமநாடு. அட நேரா போனா ஒரு மேம்பாலம் அது பாம்பன் பாலம் அட வந்துருச்சு. அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். விண்மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. அட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.